பாவகிரகங்கள் இருந்திருக்குது, அந்த வீட்டின் அதிபதி பலமாக நிற்கிறார் சார், அப்போ அந்த வீடு கெட்டு போகாது சார், பயப்பட வேண்டாம். எப்படி நடக்கும் ஆனால் பலன் அப்படின்னா, அந்த வீடு உங்களுக்கு கெட்டு போகுது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு தடை தாமதமாகும், ஆனால் உங்களுக்கு இல்லைன்னு கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது. இப்போ நான் உதாரணத்தோட சொல்கிறேன். 4ஆம் பாவகத்தில் ராகு சனி செவ்வாய், ஸோ சம்திங் 4ஆம் பாவகாதிபதி பலமாக நிற்கிறார். இப்போ நேற்று கூட அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தோம், அதனால் சொல்கிறேன். கடக லக்னத்தில் 4ஆம் இடத்துல ராகு சனி செவ்வாய், ஸோ சம்திங் என்ன வந்துட்டு போகுது. சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சியாக நிற்கிறார் அல்லது உச்சமாக நிற்கிறார்னு வச்சுக்கோமே. அப்போ அவருக்கு என்ன நடக்கும்? பாக்யஸ்தானத்தில் உச்சமாக நிற்கிறார் கடக லக்னத்துக்கு. இப்போ 4ஆம் வீடு கெட்டு போச்சுங்கிறதுனால இவருக்கு வீடே இல்லைன்னு அர்த்தமா, இல்லை சுக்கிரன் உச்சமாக நிற்கிறதுனால இவருக்கு வீடு உண்டுன்னு அர்த்தமா? இது என்ன பலன் எடுப்பீங்க அப்படின்னா, வீடுங்கிறது ஒன்று உண்டு, ஆனால் அந்த பாவகத்தில் இவர் வசிக்கிறது தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். 4ஆம் இடம் வீடு, வீடுங்கிற அதிபதி கொடுத்துருவார், வீடு வாங்குன்னு சொல்ல வச்சிருவார். அதுக்கு தசாபுத்தி வந்துச்சுன்னா வாங்க வச்சிருவார் அல்லது கட்ட வச்சிருவார். ஆனால் அதில் வசிக்க வைப்பாரா, அதை டிலே பண்ணுவார் அப்படிங்கிறத கொடுக்கும். தூரமாக வேலை செய்ய வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாத அளவுக்கு தள்ளி வைப்பார். வீடு கட்டி வேறு இடத்துல வச்சுருப்பாங்க, என் சொந்த வீடு அங்கே இருக்குது சார், நான் இங்கே வாடகை இருக்கேன் சார்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ அவங்க வீடுங்கிற அவங்க பேரில் ரெஜிஸ்டரில் இருக்கும், ஆனால் அவங்க வீடு போய் வாழ முடியாது, ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு அவங்க பேரில் தான் வீடு, அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே அமைப்பு 2ஆம் இடத்துல போடுங்க. சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இதே சனி செவ்வாய் ராகு, புதன் 11ஆம் இடத்துல ஆட்சியாக நிற்கிறார். இப்போ இதுக்கு என்ன பலன்? இவருக்கு குடும்பங்கிறது ஒன்று உண்டு, ஆனால் சேர்ந்து வந்த சண்டையாக வந்துக்கிட்டு இருக்குது. விலகி இருந்தாங்கன்னா நல்லபடியாக குடும்பம் ஓடுது. அப்போ இதுக்கு தான் சார் நான் சொல்கிறது, 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமாக வாழக்கூடிய உங்கள் சூழல் உங்களுக்கு தோஷமாக இருக்குது. ஆனால் குடும்பம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி வாழ்க்கை நடத்துறது? அப்போ மனைவி இருக்கிறாங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வாழ்க்கை நடத்துங்க, வேலைக்கு போங்க, ஃபாரினில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, போகக்கூடிய அமைப்பில் இருந்துக்கணும். குடும்ப வாழ்க்கையில் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, ஸோ சம்திங் உங்களுடைய கான்வெகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது 2ஆம் இடம் பாதிப்பு தோஷம் கொடுக்காது. அந்த தோஷம் தான் உங்களையே பேச விடாமல் பழக விடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை உண்டு, உங்களுக்கு குழந்தை எல்லாமே அமைப்புலாம் கொடுத்துரும். சண்டை சச்சரவை வராமல் தடுத்து வாழ்க்கை முறை நடத்துவதற்கு இந்த மெத்தட். இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது, எங்கள் ஒய்ஃபோட நான் ஒன்றா தான் இருப்பேன், அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டு வேலையை தான் பார்த்தாகணும், இப்படி இருந்தாங்கன்னா அவங்க தான் சார் டிவோர்ஸ்க்கு போவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்குறதுனால இந்த மெத்தடில் வாழ்க்கை நடந்து டிவோர்ஸ் போக தேவையில்லை, அது சும்மா புசுவான மாதிரி வரும், அதுக்கப்புறம் அமைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு பாவகத்துக்கும் பலன் எடுக்கலாம். ஓகேங்களா?